ஒரு சிம்பிள் கேள்வியோட தொடங்கலாம். தேவனுடைய ஒரு நாள் நம்ம ஒரு நாளா இருக்குமா? ஏன்னா இந்த ஒரே கேள்விதான் வேதாகமம் வெர்சஸ் விஞ்ஞானம்னு நம்ம நினைக்க வச்சது. வேதாகமம் ஆதியாகமம் 1 சொல்லுது, தேவன் எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்தார், 7வது நாளில் ஓய்வெடுத்தார். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்றது? பிரபஞ்சம் 13.5 பில்லியன் வருடங்கள், பூமி 4.5 பில்லியன் வருடங்கள். இப்போ நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி கேட்கும், ரெண்டுல எது கரெக்ட்? இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஆன்சர் ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கலாம். ஜெனிசிஸ்ல நாள்னு யூஸ் பண்ணின ஹீப்ரூ வேர்ட் யோம். யோம்னா ஆல்வேஸ் 24 ஹவர்ஸ்னு அர்த்தம் இல்ல. பைபிள்ல யோம் சில இடங்களில் ஒரு நாள், சில இடங்களில் நீண்ட காலம், சில இடங்களில் ஒரு காலகட்டம். அதனாலதான் பைபிள் சொல்ற கர்த்தருடைய நாள் ஒரு கேலண்டர் டே இல்ல. அப்படின்னா ஜெனிசிஸ்ல சொல்ற நாட்கள் நம்ம நாட்களா இல்ல காட் டைமா? இதுக்கு இன்னொரு முக்கியமான க்ளூ இருக்கு. ஜெனிசிஸ் சொல்றது ஒளி உண்டாக கடவுது, ஆனா சூரியன் 4th டேலே தான் உருவாகுது. இப்போ லாஜிக்லி யோசிங்க, சன் இல்லாம டே எப்படி டிஃபைன் ஆகும்? மார்னிங், ஈவினிங், ரொட்டேஷன், இது எல்லாம் சன் பேஸ்ட் சிஸ்டம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் ஹியூமன் டைம் யூனிட்ஸ் ஆக முடியாது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச் நடக்குது. வேதாகமம் என்ன நடந்ததுன்னு சொல்ற இடத்துல சயின்ஸ் மெதுவா எப்படி நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, யூனிவர்ஸ் ஆரம்பிச்சது ஒரு சாலிட் ஆப்ஜெக்டா இல்ல. அது ஆரம்பிச்சது எனர்ஜி, லைட், ரேடியேஷன்ல இருந்து. அதுக்கு பிறகுதான் டைம், ஸ்பேஸ், மேட்டர் ஒவ்வொன்னா ஷேப் ஆகுது. நட்சத்திரங்கள் உடனே உருவாகல, அதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தது. பூமி உருவாகிறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தது. அந்த காலத்துல அட்மாஸ்பியர்